சீமானை கைது செய்ய வேண்டும், போராட்டத்தில் குதிக்கும் தாவேகா வழக்கறிஞர் எனும் தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்குங்க. எப்போதும் போல அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சுக்களை அதிகமா ஊடகங்களை தவிர்ப்பதால ஊடகங்களையே அண்ணன் சீமான் அவர்கள் தவிர்த்து வந்தார். ஆனாலும் கூட அவர் எப்போதோ பேசிய பேச்செல்லாம் இப்போது எடுத்து அதற்காக வழக்கு பதிவு செய்யறத திராவிட மாடல் ஆட்சியில நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இப்ப புதுசா வந்திருக்க விஜய் அவர்களுடைய அந்த மாடல்ல என்ன விஷயம் பண்றாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும். ஏற்கனவே அவர் தவிர்ப்பது ஊடகங்களை தெரிந்தாலும் கூட அவர் பெயரை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய போதே பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இப்ப மீண்டும் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய வழக்கறிஞர் பாசறையிலிருந்து நிறைய நபர்கள் ஒன்று கூடி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பத்தி பாத்தீங்கன்னா தரக்குறைவாக, மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களை பத்தி ரொம்ப மோசமாக கேலி கிண்டலா பேசியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம நாங்க எவ்வளவோ நலத்திட்டங்களை மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம், இப்போது வரைக்கும் தொடர்ச்சியா செய்துகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் ஆன உடனே போயிட்டு சீமான் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அளவிற்கு ஒரு பெரும் மனம் கொண்ட ஒரு நபர். ஆனா அப்படி இருக்கவரையும் இந்த மாதிரி தரக்குறைவா எப்படி சீமானால் பேச முடியுதுங்கிற மாதிரிலாம் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா சீமான் அவர்கள் அப்படி அந்த இடத்துல என்னதான் பேசிட்டாரு, எதற்காக இவங்க பொங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒன்னும் பெருசாலாம் பேசலைங்க. கச்சத்தீவு குறித்து உங்களது கேள்வி என்னன்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒருத்தவர்கிட்ட, மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடம் முதல்வர் அவர்களுடைய நண்பர் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது, ஒண்ணு அதுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்க தெரியலன்ட்டு ஒண்ணு போகலாம், இல்ல ஏதாவது கதையாவது சொல்ல ஆளாளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொன்னா யாரா இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க. சீமான் தான் கேட்கணும், இல்ல நம்மளே கேள்வி கேட்கலாம். கச்சத்தீவை மீட்பதற்கான அனைத்து வேலையும் செய்வோம்னு சொல்லி இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே, அதற்கான ஸ்டெப்பு கூட எடுக்கலையான போது நாங்க அதையாவது செய்யறோம்னு ஒரு பொய்யாவது சொல்லல. அதை விட்டுட்டு நோ கமெண்ட்ஸ் சொன்னா இதை விட அதிகமாக கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். முதல்வர் விஜய் அவர்களுக்கு இன்னும் 6 மாத காலம் கூட தொடல. அதுல அப்பப்ப அண்ணன் சீமான் அவர்கள் முன்பு போல இறங்கி அடிச்சிருந்தா இன்னும் எவ்வளவு செய்திருக்கலாம். ஏனோ கொஞ்சம் பொறுமை காக்கிறார். அந்த விஷயத்திற்கு இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணணும், கைது செய்யணும்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருக்க அளவுக்கு பண்றாங்கன்னா, இன்னும் நாம் தமிழர் கட்சி வீரியமாக களத்தில் இறங்கினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சீமான் அவர்கள் பேசிய அந்த பேச்சுகள் குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிருங்க.